அதனால அந்த குழந்தைக்கு விஷ்ணு ராதன்ற உயிர் பேரும் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் வயிற்றுக்குள்ள இருந்து சுத்தி சுத்தி வந்ததுனால பரீட்சித்துன்ற பேரும் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருமே அவங்களுக்கு இருக்கு. அடுத்த பரீட்சித் மகாராஜாவோட கதையை நான் அடுத்த மாசம் முடிஞ்சா நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பாகவதம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, நாரதர் வேதவியாசருக்கு சொன்னாரு. வேதவியாசர் சுகபிரம்மம் அவங்களுக்கு சொன்னாங்க. சுகபிரம்மம் யாருன்னா வேதவியாசரோட பையன். என்னதான் அப்பா பையனா இருந்தாலும் வேதவியாசர் தான் அவருக்கு ஆச்சாரியரும் கூட. ஆச்சாரியர்னா யாரு? குருவும் கூட. அதனால சுகபிரம்மம் தான் வேதவியாசரோட பையன். சுகபிரம்மம் தான் பரீட்சித் மகாராஜாக்கு இந்த கதையை சொன்னாரு. பாகவதம் 7 நாள் சப்தாகம் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இந்த கதைகள் சொல்றதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா பரீட்சித் மகாராஜாக்கு தான் ஃபர்ஸ்ட். எதனால பரீட்சித் மகாராஜாக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை தான் நான் அடுத்த மாசம் சொல்றேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஒரு வாட்டி நாமா மட்டும் சொல்லிடலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ரொம்ப நன்றி.